அதாவது நண்பர்களே, ஒரு கிளையண்ட் 30 வீடியோஸ் ஜஸ்ட் 20,000க்கு கேட்டாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் ரேண்டமா ஒரு நாள் கோல்ட் கால் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த மாரி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்ட் ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஓகே, அத பார்த்து நானும் ரீச் பண்ணிட்டு, தென் டிஸ்கஷன் போச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் கேட்டோம். என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே நல்லா பேசிட்டு ஒரு ஜிமீட் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணாங்க அவங்க டீமோட. ஒரு 8 ஹார்ஸ் பக்கம் நல்லா பேசிட்டு, ஓகே நாங்க உங்களுக்கு திருப்பி கால் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்களே கட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே. கிட்டத்தட்ட ஒரு நல்ல கான்வர்சேஷனா தான் போச்சு. சேம் வேவ்லென்த், சேம் மைண்ட் செட்டோட தான் இருந்தாங்க. அண்ட் தென் வித்தின் 2 ஹார்ஸ்ல அவங்களே திரும்ப கால் பண்ணி, இந்த மாரி நம்ம நாளைக்கே மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நானும் ஓகே என்ன ஆர்வத்துல இருந்தேன்னு தெரியல. ஓகே மேம் நீங்க நாளைக்கு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலா அவங்க வந்து சென்னை, நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். ஸோ இந்த அட்ரஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட் டே 11:00 ஆர் 10:30 போல மீட்டிங் செட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்க போயிட்டு அங்க போன பிறகு தான் தெரிஞ்சுச்சு அவங்க கிட்ட இன்னும் ஒரு 2, 3 பிசினஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் சேர்ந்து அவங்க மார்க்கெட்டிங் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு ஒரு பிசினஸ்க்கு மட்டும் பண்ணுவோம், ஒரு ஸ்டோருக்கு மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிருக்காங்க. ஓகே அப்படின்ட்டு தென் மீட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, ஓகே 15 வீடியோஸ் மாத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேனாங்க. தென் அவங்களோட ஸ்டோரை போய் பார்த்துட்டு எல்லாமே பேசிட்டு எப்படி ஷூட் பண்ணலாம் ஆங்கிள்ஸ்லாம் லைக் அதாவது ஐடியேஷன் முடிச்சு ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷூட் ப்ராசஸ்க்கே போவோம். அங்க எல்லாமே ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே நம்ம வந்து நாளைக்கே நானும் ஷூட் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. நான் சரி ஓகே ரொம்ப ஆர்வமாயிட்டேன். என்னடா நல்லா பண்றாங்களே, இந்த மாதிரி கிளைண்ட்லாம் கிடைக்க மாட்டாங்க. சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணிட்டோம். ஓகே நான் எல்லாமே பிளான் பண்ணிட்டு அண்ட் தென் கடைசியில சொல்றாங்க எங்களோட பட்ஜெட் 20K தான் அப்படின்ட்டு. நான் இல்ல மேம் முடியவே முடியாது. அந்த பிரைஸுக்கு சான்ஸே இல்ல. இவ்வளோ வொர்க்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் இவ்வளோ பே ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் அவங்க அக்செப்ட் பண்ற மாதிரி எல்லாம் ரொம்ப நெகோஷியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அவங்களோட ஒரு நல்ல வேவ்லென்த் இருக்குங்காட்டி நான் ஒரு டிமாண்ட் வச்சேன். இந்த மாதிரி நான் உங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் எடுத்து தரேன். ஸோ இந்த நம்பர்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைச்ச உடனே எனக்கு இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிமாண்ட் வச்சேன். அவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த மீட்டிங்லாம் முடிச்சு ஸ்டோர்லாம் பார்த்துட்டு நம்ம எல்லாம் பிளான் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு 2 ஹார்ஸ் கிளம்பின பிறகு ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சு உடனே அவங்க ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா? ஐடியேஷன் பண்ணியாச்சா? ஐடியேஷன் நான் பார்க்கலாமா? குரூப்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்களா? ஸோ உடனே அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணோடனே ஓகே எனக்கே ரொம்ப ஈகர் ஆயிடுச்சு. சரி நம்ம பரவாயில்ல அமௌண்ட் ஆச்சு இதாச்சு நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா ஒர்க் பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் நைட் ஒரு மெசேஜ். இது இந்த ப்ராசஸ்க்குள்ள அந்த மெசேஜுக்கு முன்னாடி தான் நான் அக்ரிமெண்ட் சென்ட் பண்ணுறேன். அவங்க டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணணும். அந்த மெசேஜ் வருது. இல்லை இந்திரிஷ் நம்ம 1 மந்த் கழிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னாங்க. எனக்கா ஒரே ஒரு மாதிரி என்னடா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா ரொம்ப ஈகராகவும் இருந்தேன். அவங்களும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. டக்குன்னு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ஸோ நான் எதுவும் ஏன்னா இப்போ நான் எது அவங்கள நான் கேட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி அவங்கள நான் கன்வின்ஸ் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பண்ணுற ஒர்க் எதுவுமே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மைனஸாக ஃபீல் ஆயிடுச்சுன்னா அது பேட் நேமாக தான் போகும். ஸோ அதனால நான் எதுவுமே ட்ரை பண்ணல. ஓகே மேம் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். இங்கே நான் பேசிக்காக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஒர்க்காக வேணா இருக்கட்டும், பிஃபோர் யூ ஸ்டார்டிங் த ஒர்க் கலெக்ட் த டெபாசிட் அமௌண்ட் ஃப்ரம் தெம்.